செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அச்சா இருக்காணி என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இது தச்சூர் என்ற ஊரில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம் தத்தனந்த தாத்தனந்த தத்தனந்த தாத்தனந்த தத்தனந்த தாத்தனந்த தனத்தான அச்சாயிரு காணி காட்டி கடைந்த செப்பார் முளை கோடு நீட்டி சரங்களை போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தான் எனக்காசை கூட்டி தயங்க வைத்தான் என பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு கால் மேற்கற்றிருந்தீர் இளையாசை அக்கால் ஒரு காலம் ஏக்கற்றிருந்தீர் இளையாசை அச்சாயிரு காணி காட்டி கடைந்த செப்பார் முளை கோடு நீட்டி சரங்களை போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தான் எனக்காசை காட்டி தயங்க வைத்தாயனை பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு காலமே கற்றிருந்தீர் அக்கால் ஒரு காலம் ஏக்கற்றிருந்தீர் இளையாசை அத்தான் என காசை கூட்டி தயங்க வைத்தாயன பேசி மூக்கை சுரிந்து அக்கால் ஒரு காலம் ஏக்கத்திருந்தீர் இளையாசை வைத்தாயெடுப்பான பேச்சு கிடங்க ஒப்பார் உனக்கீடு பார்க்கில் கடம்பன் மட்டாயன பாரில் மூர்க்கத்தனங்கள் அதனாலே மைப்பாகென கூறி வீட்டில் கொணர்ந்து புற்பாயலிற்காலம் வீற்று கலந்து வைப்பாத்த மக்காசையால் பித்தளந்து திரிவேனோ எச்சாய் மறுப்பாடு மேற்பட்டிருந்த பிச்சாசரு கோதி கோட்டை கிளங்க மிக்கானினை போர்கள் வீக்கி பொருந்தி நிலையாயே எட்டாம் ஏழை கேற்கு பகர்ந்த முத்தாவழுப்பான போர்க்குள் தொடங்கி எக்காலும் மக்காத சூரற்கு
கொத்தறிந்த சினவேலா தச்சாமயிர் சேவலாக்கி பிளந்து சித்தா கூறப்பார்வை தாட்குள் படிந்து சக்காகிய பேடையாட்குட்புகுந்து மணமாகி தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு செய்த தச்சூர் வடக்காகும் மார்க்கத்தமர்ந்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அச்சாய் அருக்காணி காட்டிக் கடைந்து செப்பார் முளைக்கோடு நீட்டி வலிமை உள்ளதாய் அழுந்தும் பதியுள்ள இரும்பாணி போன்ற கடைந்து எடுக்கப்பட்ட சிமிழ் போன்றதுமான மலையாகிய உடலை முன் காட்டியும் சரங்களைப் போல் விழி கூர்மை நோக்கி குலைந்து உறவாடி அம்புகளைப் போல கண்களால் நுண்மையாக பார்த்து மனம் நெகிழ்ச்சி காட்டி உறவாடியும் அத்தான் எனக்காசை கூட்டித் தயங்க வைத்தாய் என பேசி மூக்கைச் சொரிந்து அத்தான் எனக்கு ஆசை அத்தான் என அழைத்து எனக்கு ஆசையை ஏற்படுத்தி நீ என்னை வாடும்படி வைத்து விட்டாய் என்று பேசி மூக்கை ஆசையுடன் வருடிவிட்டு அக்கால் ஒரு காலும் ஏக்கத்தில் இருந்தீர் இல்லை ஆசை வைச்சாய் எடுப்பாய் என பேச்சுக்கிடங்கள். முன்பு ஒரு காலத்தில் ஆசையால் விரும்பி எம்மிடம் வந்திருந்தீர். இப்பொழுது உமக்கு என்னிடம் ஆசையில்லை. நிந்தையான பேச்சுக்கு நீ இடம் தந்துவிட்டாய். ஒப்பார் உனக்கு ஈடு பார்க்கில் கடம்பன் மட்டோ எனப்பாரில் மூர்க்கத்தனங்கள் அதனாலே மைப்பாருக்கு எனக்கூறி மைப்பாகு எனக்கூறி யோசித்து பார்க்கும் பொழுது உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. முருகன் முதலாக உனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என கூறி இவ்வுலகில் மூர்க்கத்தனங்கள் கொண்ட செய்கையாலே கரிய வெள்ளக்கட்டியைப் போல இனிக்க பேசி இந்த வெள்ளத்திலே இந்த பாகு வெள்ளம் என்று கூறுவார்கள். அது கருப்பாக இருக்கும். கம்பர்கட்டு கடலை முட்டாய் இதெல்லாம் செய்வதிலே அந்த வெள்ளம் மிகவும் இனிப்பு அதிகம். ஆகையால் இதிலே இதை குறிப்பிடுகிறார் கருப்பு வெள்ளம் என்று. கரிய வெள்ளம் வீட்டில் கொணர்ந்து புல் பாயில் காலம் வீற்று கலந்து வைப்பார் தமக்கு ஆசையாய் பித்து அலைந்து திரிவேனோ. தமது வீட்டுக்கு அழைத்து சென்று போய் கோரை புல் பாயில் கிடத்தி தக்க சமயத்தில் இன்பம் செய்து வைக்கும் மாதர்கள் மேல் மோகம் பூண்ட காரணத்தால் பைத்தியம் பிடித்து திரிவேனோ முருகா. எச்சாய் மருட்பாடு மேற்பட்டு இருந்த
பிச்சார் ஆசருக்கு ஓதி எல்லாவற்றுக்கும் கடைசியில் எஞ்சியிருக்கும் பொருளாய் மயக்கம் கடந்தவராய் இருந்த பித்தராகிய சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவனே, கோட்டைக்கு இலக்காமிக்க நினைப்போர்க்கு வீக்கில் பொருத்தி நிலையாயே, மனம் என்னும் கோட்டைக்குள் விளங்கும்படி மிக அதிகமாக தியானிப்பவர்கள் பக்தி என்னும் கட்டுக்குள் அகப்பட்டு நிலைப்பவன் நீயன்றோ முருகா. எட்டாம் எழுத்தை ஏழையர்க்கு பகர்ந்த முக்தா. தமிழில் அ என்ற எழுத்து இது சிவத்தை குறிக்கும் என்று ஏழையாகிய எனக்கு உபதேசித்து முக்திக்கு வித்து இட்டதே நீதானே முருகா. வலுப்பான போர்க்குள் தொடங்கி எக்காலும் மக்காத சூரர்க்கே அறிந்த கொத்து அறிந்த வேலவனே, வலிய போரில் தலையிட்டு எப்போதும் அழிந்து போகாத சூரனையும் அவன் குடும்பத்தையும் அறிந்து தள்ளி கோபம் கொண்ட வேலை ஆயுதமாக கொண்டவனே முருகா. தச்சூர் மயில் தச்சா மயில் சேவல் ஆக்கி பிளந்த சித்தா. சூரனாகிய மாமரமாயிருந்த சூரனை ஒரு தச்சனைப் போல மயிலையும் சேவலையும் வரும்படி அதனை பிளந்த சித்தமூர்த்தியே, குரப்பாவை தாட்குள் படிந்து சக்காகி அப்பேடைக்கு ஆட்கு புகுந்து மனமாகி குரப்பெண்ணாகிய வள்ளியின் திருவடியை படிந்து வணங்கி அவளுக்கு கண் போல இனியவனாகி அவள் இருக்கும் இடத்திற்கு சென்று போய் அவளை மணந்து தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்க தெற்கும் ஒப்பாரில் நீர்த்தி கீர்த்திக்கு தச்சூர் சூர் இசைந்த தச்சூர் வடக்காக மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே. வடக்காகும் மார்க்கத்து வருத்தலின்றி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்னும் 4 திசைகளை கொண்ட இந்த உலகிலே சிறந்த பெயருடன் விளங்கும் தச்சூர் என்னும் ஊருக்கு வடக்கே அமைந்துள்ள வழியில் இப்பொழுது தச்சூருக்கு பெயர் ஆண்டார்குப்பம் என்று கூறுகிறார்கள். வீற்றிருக்கும் பெருமாளே என்று முருகனை பற்றி இதிலே சித்தரித்திருக்கிறார் அருணகிரிநாதர்.